ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் மலக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் இருக்கேன் அந்த டாஸ் எஜுகேஷன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் ஃபோட்டோ அப்படிங்கிற ரெண்டு லாங் டைம் ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கரெக்டாக பேமெண்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 வாரம் வரைக்கும் பேமெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ் எஜுகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக 2 ஆப்புமே நேற்று நைட் வந்து லான்ச் ஆனது. ஸோ இந்த டாஸ் எஜுகேஷனில் நம்ம வந்து ஆல்ரெடி பேமெண்ட் எடுத்துட்டோம். ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ன்னு சொல்லியிருக்கும். ஸோ விடிய காலையில் 4 மணி 4:30 பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க போல். டாஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் இன்றைக்கி டேட். ஓகேங்களா? ஸோ பக்காவாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அட்டாச் கோட் அப்படிங்கிறது உங்களோட ரெஃபர் கோட் தான் 11122 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கான நேம், உங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பேடிஎம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். தென் உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் அப் கொடுத்துடலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுற அதே சேம் டைப் தான் அந்த இதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணுறது. அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் மெயின் பேஜில் உள்ள வந்தோன்னா உங்களுக்கு டாஸ்க் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், 50 வியூஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு கிளிக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 4 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னா இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இடையில ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 10 செகண்ட் மட்டும் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ஒரு வியூக்கு இந்த ஆப்பில் 2 பைசா வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான் சக்ஸஸ்ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? ரிமைனிங்கில் பாருங்கள், வியூவில் இன்னும் 49 வியூ வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 10 வியூ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு வந்து ஒரு கிளிக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் 30 தான் ரிமைனிங் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளிக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ அது வந்து வீடியோவில் ஷோ பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒவ்வொரு 10க்கும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டால் டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி தான் கிளிக்கு, பட் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் அந்த பேஜில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இன்ஸ்டால் ஸ்டார்ட்னு கொடுங்க. ப்ளீஸ் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுவாங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழே 2 ஆட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் எதாவது ஒன்று தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் மேலே இருக்க ஆடை வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஆடாக இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஆடாக இருந்துச்சுன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் தான் இந்த இன்ஸ்டால் வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இந்த பேஜில் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ வெப்சைட் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் அழுத்தி பேக் வந்து ப்ளே ஸ்டோர் தனியாக ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அது எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் போல் வெயிட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பேக் வந்தால் பாருங்கள், சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து 3 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இம்ப்ரெஷன் 10 இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் அந்த பேஜில் வெயிட் பண்ணிட்டு இருந்து நீங்கள் பேக் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ₹1 தான் கிடைக்கும். கிளிக்குக்கும் ₹1, இன்ஸ்டாலுக்கும் ₹1, இம்ப்ரெஷனுக்கு 2 பைசா. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பேக் இதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இதில் மினிமம் ரீடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹10, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ₹10 வந்தோடனே 10ன்னு சொல்லிட்டு ஃபில் ஆயிரும். அது வரைக்கும் உங்களோட பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிட்டு இப்படி இருக்கும். ஸோ ₹10 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக 10ன்னு ஃபில் ஆயிரும். ஒரு 4 இல்லை 5 டைம் நீங்கள் வந்து ₹10 ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ₹20 மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் ₹30, அப்புறம் ₹40, ₹50, அப்புறம் வந்து ₹100 மாறும். ₹100க்கு அப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ₹100 வரைக்குமே ரீசார்ஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆப் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான். பட் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பிக்சல் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து டாஸ்க். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மை ஃபோட்டோன்னு இருக்கிறது இது உங்களோட வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ்ன்னு இருக்கு பாருது. அப்புறம் ரிக்வெஸ்ட் பிக்சல் அப்படிங்கிறது இது வந்து உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து ஸ்டார்ட் டாஸ்க்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பிக்சல் ஸ்டார்ட் இருந்தால் உங்களுக்கு டாஸ்க். அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு 50 டோட்டலாக வியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வியூஸ்னு அர்த்தம். வியூஸ் டாஸ்க் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பக்கத்தில் எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க். ஸோ இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிளிக் டாஸ்கில் பாருங்கள் உங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, 0 தான்
கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள் சேவ் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலுக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஃபோட்டோவில் வச்சுட்டு இது எப்படி டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த ஸ்பேஸில் நீங்கள் டச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இதில் டச் பண்ணுறேன் பாருங்கள். பண்ணோன்னே ஒரு 13 செகண்ட் வந்து டைமிங் ரன் ஆகும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்புக்கு உங்களுக்கு வந்து 13 செகண்ட் வெயிட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு வந்து 4 பைசா வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே 4 பைசா கிடைக்கும். ஸோ இது மாதிரி வெறும் ஒரு 13 செகண்ட் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் இடையில வரதெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா இதுலேயும் ஒவ்வொரு 10 வியூஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க்கு இல்லை இன்ஸ்டால் டாஸ்க்கு மாற்றி கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு கிளிக் டாஸ்க் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் டாஸ்க்குலாம் சொல்ல மாட்டாங்க. சேவ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே சின்னதாக ஒரு லைன் வரும், சேவ் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் டாஸ்க்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்பேஸில் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க்கு பேஜ் ஓப்பன் ஆகும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி. ஸோ இப்போ வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவ் ஃபோட்டோ அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்களே இதுலேயும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இந்த ஆப்ஷனில் பார்ப்பீங்க. ரிக்வெஸ்ட் இதில் கொடுப்பீங்க. மினிமம் ரிக்வெஸ்ட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட வந்து 5 ருபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பேமெண்ட் வந்துடும் 2 ஆப்லேயுமே. ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 4 இல்லைனா 5 டைம் வந்து நீங்கள் 5 ரூபா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இல்லைனா 4 டைம் வந்து 10 ரூபா ரிக்வெஸ்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 2 டைம் வந்து 20 ரூபா, 2 டைம் இல்லைனா ஒரு டைம் வந்து 20 ரூபா ரிக்வெஸ்ட்டாக மாறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 50 ரூபாய் மாறிடும். 50 ரூபாய்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? 50 ரூபா தான் லாஸ்ட்டு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது 5 ரூபா ரிக்வெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா 10 ரூபா ரிக்வெஸ்ட் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. 5 ரூபா ரிக்வெஸ்ட் வந்து எடுத்துக்க மாட்டோம், உங்கள்கிட்ட வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னு மட்டும் தான் ஷோ பண்ணுவாங்க சின்னதாக ஒரு லைனு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ 5 ரூபா ரிக்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு, 10 ரூபா ரிக்வெஸ்ட்டாக மாறிடுச்சுன்னு 10 ரூபா நீங்களாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் 10 ரூபா ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க 20 ரூபா ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்களாக புரிஞ்சுட்டு நீங்களாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பேமெண்ட் உங்களுக்கு பேடிஎம்மில் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இது ஒரு சூப்பரான ஆப் தான், யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 2 நியூ ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஸோட லிங்க் வந்து வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஸ் அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ பட் இந்த ஒரு 4 ஆப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 4 ஆப் மட்டும் ஸ்டாப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப் மட்டும் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த 4 தான். ஓகேங்களா? ஸோ 4 மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க கரெக்டாக. திங்கக்கிழமை வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். சப்போஸ் கொடுத்தாலும் திங்கக்கிழமை மட்டும் தான் பேமெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 4 ஆப்ஸும் ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இந்த விஸ் ப்ரௌசர் இதில் மட்டும் நேற்று யாருக்கும் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்க முடியாது. ஸோ அதை வந்து கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணி வச்சு அவங்க வந்து இன்றைக்குள்ளே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எர்ன் பண்ணி வச்சிருக்கிறத இன்றைக்கி வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ் எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.